Assalamualaikum and hello friends, welcome back to my channel Noorjahan's Daily Life. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு 2 கேரட் துருவி எடுத்துருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்காக செய்கிறதுன்னா பச்சை மிளகாவில் இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் நான் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு கணக்குப்படி 2 கேரட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கை வச்சு நல்லா பெசரி கலந்து விட்டுக்குங்க. கேரட்டில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, வடை பிடிக்க வராது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டவ் மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பிடிச்சி பாருங்கள் வடை மாதிரி தட்டை வருதான்ட்டு. பாருங்கள், எனக்கு நல்லாவே தட்டை வருது. இப்போ நம்ம எல்லா மாவையும் வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா கையில் எண்ணெய் தடவிக்குங்க. எனக்கு அப்படி எதுவும் இல்லை, ஸோ நான் அப்படியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் பெரிய சைஸில் தட்டிடாதீங்க, சும்மா ஒரு காயின் ஷேப்பில் தட்டி வச்சுருங்க. வடை சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். ரொம்ப பெருசாக தட்டிட்டிங்கனாக்கா வேகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம அடுத்ததாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடையை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு, நல்லா மேலே எழும்பி வருது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா வெளியே மட்டும் தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சூடாக அப்படியே சர்வ் பண்ணலாம், சட்னி எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு சப்போஸ் பசங்களுக்கு தரதா இருந்தாங்க நீங்கள் கெச்சப்பு, டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி திங்ஸ் கூட சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட லைக், கமெண்ட், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.